நம்ம என்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தரோமோ அதுதான் எல்லாமே நடக்கும். சரிங்களா? நேத்து வந்து நான் பிஸ்கட் வாங்கிட்டு வந்து செல்லக்குட்டிக்கு போட்டேன்ல, அது வந்து லோகேஷ் பார்த்துட்டே இருந்தானா, பார்த்துட்டே இருந்துட்டு அவனுக்கு வாங்கி சாப்பிட 10 ரூபா கொடுமா அப்படின்னு கேட்டான். சரின்னு சொல்லி கொடுத்தேன். அதில் 5 ரூபா எடுத்து ஒரு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து அந்த குட்டி பையன் இந்த நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் வாங்கி போடுறான். அந்த மாதிரி நம்ம நல்ல பழக்கம் சொல்லி கொடுத்தோன்னா நல்லதே தான் நடக்கும் பாருங்க. இது வந்து நான் போட்ட வீடியோ. நான் போட்ட செல்லக்குட்டிக்கு பிஸ்கெட்டு நாங்கள் ஒரு நாளைக்கு 10 ரூபா கணக்கு வச்சு வாங்கி போடுவோம். அதுவே வந்து நமக்கு ஒரு மாதத்துக்கு 300 ரூபா ஆயிரும். பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நம்ம 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 செல்லக்குட்டிங்களுக்கு தானே நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கரெக்டாக வாங்கி போட்டுருவோம். அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து எவ்வளோ பெரிய புண்ணியம் தெரியுங்களா? நமக்கு வந்து வாயில்லா ஜீவனுக்கு நம்ம வாங்கி போடுறான்னா நம்ம ஒன்றும் குறைஞ்சி போக மாட்டோம். இன்னும் தான் நம்மளை முருகர் வந்து ஒரு படி மேலே தான் வைப்பாரே தவிர கீழே வைக்க மாட்டார். இங்கே பாருங்கள், இந்த பையனுக்கு அறிவை பாருங்களேன். அந்த 10 ரூபா அவனுக்கு வாங்கி சாப்பிட்ற கொடுத்த காசை போய் 5 ரூபாய்க்கு பிஸ்கட் வாங்கிட்டு வந்து நாய்க்குட்டிக்கு போட்டுட்டு இருக்கான். என்ன லோகேஷ்னா, இல்லைம்மா நீ போட்டையில பாவம்னு நானும் போடுறேன், நீ கருப்பு நாய்க்குட்டிக்கு போட்டையில நான் சிகப்பு நாய்க்குட்டிக்கு போடுறேம்மா அப்படி சொல்லி போட்டுட்டு இருந்தான். இந்த குணம் தான் கடவுள். சரிங்களா? இன்னைக்கு வந்து குட்டி பையனா இருக்க போய் 5 ரூபா செலவு பண்றான் ஒரு உதவிக்கு. பெரிய பையனா நல்லா படிச்சு வேலைக்கு வந்த பிறகு ஒரு 100 ரூபாய் செலவு பண்ண 1000 ரூபாய் செலவு பண்ண மனசு வரும். இப்ப இருந்தே இப்படிதான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்ப இந்த பாட்டிக்கு தண்ணி கொடுத்தோம்ல, அவங்களுக்கு அவனுக்கு கொடுத்த காசுலதான் 2 பிஸ்கட் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அதை வந்து பாட்டிக்கும் சரின்னு சொல்லி கொடுத்தான். அப்புறம் நான் எங்க வீட்லயும் பிஸ்கட் இருந்துச்சு. இருந்தாலும் தனக்குன்னு நம்ம ஏதாவது வாங்கிட்டு வரோம்ல, 10 ரூபா நம்ம காசு கொடுத்தோம்னா அதுல மேரிகோல்டு, நான் வந்து எப்பயும் மேரிகோல்டு தான் வாங்குவேன். இவனுக்கு வந்து குட்டே பிடிக்கும்னு சொல்லி குட்டே பிஸ்கட் வாங்கி அந்த பாட்டிக்கு கொடுத்துருக்கான். அப்புறம் வந்து இந்த மாதிரி உதவி பண்ணணும், மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பாருங்க, நம்ம வந்து என்ன விஷயம் நம்ம சொல்லி கொடுக்குறோமோ அதுதான் அதை பார்த்து பார்த்து தான் குழந்தைங்க வளருவாங்க. உண்மைதானே? இந்த மாதிரி நான் வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லி கொடுப்பேன் எப்பவுமே. பெரிய பையன் வந்து கேமராக்கு வரவே மாட்டான், சின்ன பையன் அவ்வளோக்கா வருவான். அவன்கிட்ட தான் சொல்லி கொடுப்பேன். இது வந்து எதனால நாங்கள் கேமராவில் போடலாம், 4 குழந்தைங்க இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளும் ஒரு 10 ரூபா கிடைச்சா அதில் ஒரு 2 ரூபா, அட்லீஸ்ட் 1 ரூபாய்க்கு ஒரு சாக்லேட்டாவது வாங்கி நாய்க்குட்டிக்கு போடலாம் அப்படின்னு தோணும்ல. ஒரு நல்ல எண்ணம் வரணும், ஒரு உதவி பண்ணணும் எண்ணம் வரணும். அப்படிங்காக தான் நான் வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறேன். வேற எந்த காரணமும் இல்லை. சரிங்களா? அதனால இப்போ இந்த லோகேஷ் பண்ற பார்த்து ஒரு குட்டி பையன் ஒரு பிஸ்கட் வாங்கி ஒரு நாய்க்குட்டிக்கு, அவங்க வீட்டுக்கு இருக்கிற பக்கத்துல நாய்க்குட்டிக்கு போட்டா அது எவ்வளவு பெரிய புண்ணியம்.